ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. பூங்குடியுமே வெளியே நின்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சுக்கிட்டுமே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே என்னை விடவும் போகிறது கிடையாது, பொழுதும் சாஞ்சிருச்சு, இருட்டுக்குச்சு, இதுக்கு மேலே நம்மளுக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து அதில் என்ன இந்த வீட்டுக்குள்ளேயே விட மாட்டுறாங்க, எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி போய் நடு ரோட்டில் உக்காந்துக்கிறாங்க. வரவங்க போகிறவங்க அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே அங்கே பூங்குடியை பார்த்து எங்கள் மாயாண்டி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிக்க கூடாது, படிக்கிற போகிற பொண்ணை பார்த்து படிக்க போகக்கூடாது, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துருக்காங்க அந்த மாயாண்டி. இந்த வீட்டில் மரியாதைனா ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாயாண்டியோட ஃபேமிலி தான். மாயாண்டி இப்படி பண்ணுற போது மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயத்த கண்டிப்பாக மாயாண்டி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊராளங்கள்லாம் இங்கே பூங்குடியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இவங்க வெளியே சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே வெளியே பார்க்குறாங்க. வெளியே பார்த்து பூங்குடி ஒரு பேப்பர்ல அந்த ஒரு விஷயத்தை எழுதுனதை பார்த்துட்டு அங்க இருக்கிற அங்க அழகுடைய அம்மாவும் பூங்குடி என்னதான் ஆச்சு, எதுக்காக இப்படி எழுதிட்டு வெளியே உக்காந்துருக்க, உன்னை யாரு வீட்டை விட்டு துருத்துனது அப்படின்னு சொல்லிட்டு அங்க கேட்கவும் உடனே பூங்குடியும் இந்த பாருங்க, என்ன வீட்டுல உள்ள விடாம அந்த நந்தினுடைய அம்மா நீ வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, இந்த வீட்டுல எந்த ஒரு விஷயம் சொன்னா இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கடைபிடிச்சிருப்பாங்க, ஆனா யார் சொல்றதையுமே கேட்காம நீ இங்க காலேஜுக்கு போயிருக்கனா அப்படியேப்பட்டவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை வீட்டு விட்டு வெளியே விட்டுட்டு அந்த வீட்டையுமே பூட்டிட்டாங்க. என்னால என்ன பண்ண முடியும், என்னாலுமே எங்க அம்மா வீட்டுக்கு போக முடியாது, என்னால கட்டிட்டு வந்த புருஷன் வீட்டுக்கு தான் என்னால வர முடியும், இந்த வீட்டை விட்டா எனக்கு வேற என்ன ஒரு வீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பூங்கொடியுமே சொல்லிடுவோம். உடனே அங்க இருக்கிற அழகருடைய அம்மாவும் இந்த பார் பூங்கொடி, அவங்க இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, அதுவும் இல்லாமல் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உன்னை நான் இப்படி வெளியே விட்டுருக்க மாட்டேன் பூங்கொடி, எனக்குமே இங்க ரொம்பவே மயக்கமா இருக்கு, தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டேப்லெட் போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன், ஆனா நீ வெளியே இருக்கிறது கண்டிப்பா எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அழகருடைய அம்மாவுமே சொல்லிடுறாங்க. உடனே ஊர் ஆளுங்கள்லாம் பார்த்துட்டு என்னம்மா இப்படிலாம் நீங்க கண்டிப்பா பண்ணிருக்க கூடாதுமா, எங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்கு, அது இல்லாம காலேஜுக்குமே போயிருக்கு, முக்கியமான எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போச்சுன்னு சொல்லிட்டு நாங்க கேள்விப்பட்டோம், அந்த பொண்ணை நீங்க இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஊர் ஆளுங்குமே கேட்கறாங்க. ஹலோ ஐயா, எனக்கு இந்த விஷயமா தெரியாதுங்க ஐயா, இந்த விஷயம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னுடைய வீட்டோடைய மருமகளை நான் வீட்டை விட்டு வெளியே விட்டுருக்க மாட்டேன், எனக்கு இது தெரியாதுங்க ஐயா, என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அழகுடைய அம்மாவுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அப்பதான் பெண்ணியும் மாயாண்டி அங்க தேனுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. உடனே கூட்டமா இருக்கு வீட்டுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு பார்க்கவும் உடனே மாயாண்டிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாவும் இருக்கு. வெளியே உக்காந்துக்கிட்டு இருக்கிறது பூங்குடி, அதுவும் இல்லாம ஏதோ ஒரு விஷயத்த நியாயம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்கிறதா பார்க்கவும் உடனே மாயாண்டியும் பூங்குடி என்னமாச்சு, உன்னை யாருமா அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டு அந்த வீட்டை பூட்டினது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே இங்க பூங்குடியும் இல்லைங்க, இங்க என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்துறது எங்க நந்தினி உங்க அம்மா தான், அவங்க என்ன துரத்திட்டு இந்த வீட்டுல நாங்க எவ்வளவு சொல்லியுமே நீ காலேஜ் போனது மிகப்பெரிய ஒரு தப்பு, இந்த வீட்டுக்குள்ள நீ மறுபடியும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அங்க பூங்குடியுமே மாயாண்டி கிட்ட சொல்லிடுவோம். அங்க வீட்டுல இருக்க அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்லாம் என்னப்பா மாயாண்டி, நீ இப்படி ஒரு விஷயத்த கண்டிப்பா பண்ணிருக்க கூடாதுப்பா, நீ இப்படி எல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நினைச்சு கூட பாக்கலப்பா, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற, வீட்டுக்கு வந்த மருமக படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்கா, அவளை போய் நீங்க வீட்டை விட்டு துரத்தி வீட்டை போட்டுனது மிகப்பெரிய ஒரு தப்புப்பா மாயாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஊராளுங்க கேட்கவும் ஐயா இந்த விஷயம் நடந்தது எனக்கு தெரியாதுங்க ஐயா, என்னுடைய மக தேனோட விஷயமா இங்க காலேஜ் வரையும் நாங்க போயிட்டு இருந்தோம், அதனாலதான் எங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாம இருந்தோம், இந்த விஷயம் நடந்தது தெரியாது, அது இல்லாம அங்க வீட்டுல பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அது இல்லாம இப்ப நீங்க வீட்டு பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம், இங்க இருந்து நீங்க முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கிளப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பூங்குடியை உள்ள கூட்டிட்டு வர சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. உடனே மாயாண்டி போய் உக்காந்துகிட்டு இருக்கவும் உடனே நந்தினியுடைய அம்மாவும் அங்க நந்தினியும் போய் நிக்கவும் அங்க அப்பதான் அழகருமே நிக்கிறாங்க. உடனே அழகருமே உள்ள போகவும் அழகரை பார்த்துட்டு மாயாண்டியும் அழகரு என்னப்பா பண்ணி வச்சிட்டு இருக்க, இங்க பூங்குடியை வெளியே விட்டுட்டு வீட்டை பூட்டி இருக்காங்க, அந்த விஷயம் தெரிஞ்சு நீ இங்க பூங்குடியை உள்ள கூட்டிட்டு போவோன்னு பார்த்தா அவங்க பேச்ச நீ நம்பி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, இங்க பூங்குடியை நீ உள்ளதானே கூட்டிட்டு போயிருக்கணும், அதுவும் இல்லாம நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் பூங்குடிக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொன்னேன், அதுவும் இல்லாம இப்படி ஒரு விஷயத்த
நடக்கவே கூடாதுன்னு சொன்னேன். ஆனா யாருமே இந்த வீட்டில் என் பேச்சை கேட்காம இப்படிலாம் பண்றதெல்லாம் நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏதோ நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா இப்படி என்ன அழகு இப்படிலாம் பண்ணி வச்சிருக்காங்க. நந்தினி உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட மூளை இல்லையா? ஒரு பொண்ணை போய் வெளியே உட்கார வச்சுட்டு வீட்டை பூட்டி இருக்காங்களே, அவங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாயாண்டியுமே கேட்கவும், உடனே இங்க அழகருமே, அப்பா எனக்கு இந்த விஷயம் தெரியாதுப்பா, அத்தை என்னத்த இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கீங்க, என்னுடைய ஒய்ஃபை போய் நீங்கள் வெளியே வச்சு நீங்கள் இப்படி பூட்டி வச்சிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே நடிக்கிறாங்க அழகருமே. ஆனால் கோவத்தில் உடனே இங்கே அழகருமே அவங்களுடைய அத்தையை வந்து கன்னத்திலே பல்லாரன்னு சொல்லிட்டு அடிச்சிடுறாங்க. இதை பார்த்த நந்தினிக்கு பயங்கர கோவமா இருக்கு. மாமா என்ன மாமா, என் கண்ணு முன்னாடியே என்னுடைய அம்மாவை அடிக்கிறீங்க, எங்க அம்மாக்குன்னு இருக்கிறது நான் மட்டும்தான் மாமா, நான் உங்க மேல வச்சுட்டு இருந்த நம்பிக்கையை நீங்க ஒரு சுக்குநூறா உடைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க நந்தினியுமே சொல்லவும், உடனே இதை கேட்ட அங்க இருக்கிற அழகருமே, இன்னும் நந்தினி எங்க பூங்குடிய எதுக்காக வீட்டை விட்டு வெளியே துரத்தி இந்த வீட்டை பூட்டி இருக்கணும்? அப்பா எங்கிட்ட இப்ப கேள்வி கேட்கிறாரு. இன்னொருனாலையும் உன்னுடைய அம்மா வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்க கூடாது. எங்க அப்பா முன்னாடியே சொல்லியிருக்காங்க இல்லையா, இங்க பூங்கொடிக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கும், அவளை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் உங்க அம்மா இங்க பூங்கொடிய வெளியே விட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழகருமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க நந்தினியும், இல்ல மாமா, என்னுடைய அம்மா செஞ்சது ரொம்பவே பெரிய தப்பு தான். நானும் உங்க மேல வச்சுட்டு இருந்த பாசம் மிகப்பெரிய ஒரு தப்பு தான். நான் உங்கள் மேலே பாசம் வச்சுட்டு இருந்திருக்கக்கூடாது, நான் உங்களை மனசில் நினச்சிட்டு இருந்திருக்கக்கூடாது. உங்களை நான் நினச்சி நான் வருத்தப்பட்டுக்கிட்டு நான் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிறேன், அது என்னுடைய போகட்டும். ஆனால் என் கண்ணு முன்னாடி எங்கள் அம்மாவை அடிக்கிறீங்க. எங்கள் அம்மாவுமே எங்கள் அத்தைக்காகவும் மாமாக்காகவும் தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்க. அவங்க நீங்கள் சொல்கிறத எந்த ஒரு விஷயத்தையுமே கேட்காம எல்லாருடைய பேச்சையுமே மீறி அவங்க காலேஜ் போனதை அந்த ஒரு கோவத்தினால இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே புரிஞ்சுக்காம எதுவுமே கேட்காம நீங்க இப்படி ஒரு விஷயத்த கண்டிப்பா பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழகர்கிட்ட சொல்லவும், உடனே அழகருமே, அப்பா எங்க அத்தை பணத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனா மறுபடியும் இப்படி ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அழகருமே சொல்லிடுறாங்க. உடனே மாயாண்டியும் அங்க பூங்குடிய பார்த்து, இங்க பாருமா, கண்டிப்பா இனிமே யாருமே இந்த வீட்டில் இருக்கவங்க உங்ககிட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ண மாட்டாங்க. யாருன்னா உங்ககிட்ட இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணாங்கன்னா அந்த விஷயத்த முதல்ல நீ என்கிட்ட வந்து சொல்லு, அவங்கள நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன இருந்தாலும் நீ என்கிட்ட தான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பூங்கொடியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அங்கே அழகுடைய அம்மாவும், என்ன நந்தினி நீ கூட இங்கே தானே இருந்த, இந்த விஷயத்த என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே இங்கே நந்தினியும், அத்தை நானுமே உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லதான் வந்தேன், ஆனா அம்மா இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னா நான் உயிரோடைய இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்த கேட்டதும் நான் பயத்துல இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலத்த, என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க நந்தினியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க அழகுடைய அம்மாவும் இங்க நந்தினியுடைய அம்மாவை பார்த்து, என்ன தச்சி நீங்க இப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாது அச்சத்தி, அந்த ஒரு பொண்ணை நீ வீட்டை விட்டு வெளியே துரத்திருக்க கூடாது. ஏற்கனவே மஞ்சமலை ஃபேமிலில இருந்து நம்மள கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா மஞ்சமலை சும்மாவே இருக்க மாட்டான். ஏற்கனவே நம்ம மேல கோவமா இருக்கான். இந்த விஷயத்த அவனுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம கூட பிரச்சனை பண்றதுக்குனே அவன் எதனா ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான். எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுல அவளுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காதீங்க. அவ எந்த ஒரு நோக்கத்திலையுமே இந்த வீட்டுல வந்துகிட்டோம், அது இல்லாம நம்மள கஷ்டப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு வந்திருக்கா. பட் நம்ம எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு தப்பும் தப்பு பண்ணாதவங்க நம்ம எதுக்கு பயப்படணும்? அதுவும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள இப்பதானே வந்திருக்கா, நம்மளை பத்தி அவ புரிஞ்சுக்க நிறைய டைம் எடுக்கும். அந்த டைம் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அவளுக்கு எப்ப நம்மள நல்லவங்கன்னு புரியுதோ அப்போ வந்து நம்மள நல்லாவே புரிஞ்சுப்பா. அது வரையும் நீங்க அவளை எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழகுடைய அம்மாவுமே சொல்லிடுறாங்க. உடனே ஒரு சைடு மஞ்சமலையும் இங்க பூங்கொடியை நினைச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பூங்கொடி புள்ள என் கண்ணுல இருக்கா, அவளமா இங்க இருந்தானா எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது என்ன, எனக்கு பிரஷ் பண்ணி விடுறது என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே கவனிச்சுட்டு இருந்திருப்பா. இப்ப எனக்கு யாருமே இல்லை, அது இல்லாம நான் தனியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மஞ்சமலையுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. உடனே சுடலையும் வந்து, என்ன மச்சான் என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடலை வந்து கேட்கவும், உடனே இங்க மஞ்சமலையும்,
அது இல்லை சுடலை. எனக்கு என்னுடைய பொண்ணு பூங்குடி மேலேயே எனக்கு நினப்பா இருக்கு. பூங்குடி என் கண்ணிலே இருக்கா. அவளை நினைக்காம என்னால் இருக்க முடியல. அது இல்லாமல் அவளை நான் அந்த வீட்டில் கட்டி கொடுத்துட்டு அந்த வீட்டில் அவள் எப்படி இருக்கா, சந்தோஷமா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாம பைத்தியமே பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்க மஞ்சமணியுமே சொல்லவும் உடனே சுடலையும், மச்சான் உனக்கு ஒரு விஷயம் தெரியாதா, இங்க பூங்குடிய வீட்டை விட்டு வெளியே தோர்த்திட்டு அங்க உள்ள வந்து எல்லாருமே லாக் பண்ணிக்கலாம் மச்சான். நம்மளுடைய பிள்ளைய பூங்குடிய அங்க ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க மச்சான். இந்த விஷயத்த அந்த ஊராளுங்க தான் இல்ல பூங்குடியே இங்க ராசாத்திக்கிட்ட சொன்ன மச்சான். நாங்க கேட்டுட்டு இந்த பிரச்சனைய கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன போது பூங்குடி அந்த பிரச்சனையை நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டா. அதனாலதான் ராசாத்தியுமே சைலண்ட் ஆயிட்டா. ராசாத்தியும் எனக்கும் வயிறெல்லாம் எரியிற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி ஒரு விஷயத்த அந்த மாயாண்டி ஃபேமிலி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கல. நம்ம பொண்ணு அங்க போய் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுடலையுமே சொல்றாங்க. உடனே மஞ்சமலையுமே கேட்ட உடனே அங்க என்ன சுடலை அங்கே என்னுடைய பொண்ணை வெளியே துரத்திட்டாங்களா, அவன் நான் வெட்டாமே விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போகவும் உடனே சுடலையும் மச்சான் அங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இங்கே பூமுடியை பார்த்துக்கிறா அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்கா. அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்தை வச்சு அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவள் ஒரு பிளான் போட்டிருக்கா. அந்த பிளானை நீங்கள் சொதப்பி விட்டுறாதீங்க மச்சான், அவளே தான் சொன்னா. அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாதீங்க, கோவத்தில் நீங்கள் எதனா பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் உங்ககிட்ட தான் முக்கியமாக சொன்னா. நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, அந்த ஃபேமிலியை பழி வாங்குறதுக்காக தான் பூமுடி பிள்ளை இருக்கு. கண்டிப்பா அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஊர் முன்னாடி நிக்க வைக்கவா பூங்குடி. ஏன்னா அவங்க கையாலே அவங்களே சூனியம் வச்சுக்கிற மாதிரி அவங்களே பிரச்சனையை உருவாக்குறாங்க. எல்லாத்துக்கும் கடைசியில அசிங்கப்படுறது அவங்க மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சுடலையுமே மஞ்சமலை கிட்ட சொல்லிடுறாங்க. சரிதான், என்னுடைய புள்ள வந்து யோசிச்சு என்னுடைய மக கண்டிப்பா யோசிச்சு தான் ஒரு முடிவு எடுத்திருப்பா. அவளே பார்த்துப்பா அந்த விஷயத்த. அது நான் கொஞ்சம் தைரியமா இருக்கேன். ஆனா என்னதான் இருந்தாலையும் என்னுடைய பொண்ணை வந்து அங்க கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு கஷ்டமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க உட்காந்துக்கிட்டு மஞ்சமலையுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க உள்ள போன அங்கே பூங்குடியுமே சைலண்ட்டாக உக்காந்துக்கிட்டு அங்கே ரூம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் என்னவே இந்த வீட்டில் விடாமல் அவங்க கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டோமோ, நம்ம இந்த ஃபேமிலியை நம்ம தப்பாக தான் புரிஞ்சுருக்கோம். இந்த ஃபேமிலி எந்த ஒரு தப்பும் பண்ணாத ஒரு ஃபேமிலி போல். இங்கே இந்த வீட்டில் இருக்க நந்தினுடைய அம்மா தான் அங்கே நம்ம மேலே கோவப்பட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. நம்ம வந்ததுலேருந்தே நந்தினி வந்து ரொம்பவே சோகமாகவும் இருக்கா. என்னதான் பிரச்சனையோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க பூங்குடியுமே. உடனே மாயாண்டியும் அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே இதுக்கு மேலே அங்கே பூங்குடிக்கிட்ட யாருன்னா வந்து பிரச்சனை பண்ணவோ இல்லை அவள் அசிங்கப்படுத்தவோ நினைச்சாலையும் இல்லை பண்ணாலையும் கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு அவங்கள நான் துரத்துருவேன். இந்த வீட்டில் அவங்களுக்கு கொஞ்சம் கூட இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டியுமே ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லிட்டுறாங்க. உடனே பென்னியுமே ஆச்சியா நீங்கள் இப்படிலாம் ஒரு முடிவு எடுக்காதீங்க ஆச்சியா, நீங்கள் இவ்வளோ விஷயமெல்லாம் நீங்கள் பேசாதீங்க. கண்டிப்பாக இதுக்கு மேலே இந்த வீட்டில் யாருமே அப்படி ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறத தான் கேட்பாங்க. அவங்க ஏதோ ஒரு கோவத்தில் உங்கள் பேச்சை கேட்காம பூங்குடி வந்து காலேஜ் போனதை நினச்சி அவங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. அவங்கள நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பென்னியுமே சொல்லிடுறாங்க. உடனே பென்னி, நீ ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கியா? என்னதான் இருந்தாலும் அவங்கள சின்ன குழந்தையா, அவங்களுக்கு நான் எவ்வளவோ படித்து சொல்லிட்டேன், முன்னாடியே சொல்லிட்டேன். பூங்கொடிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணக்கூடாது, அவள் கஷ்டப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இந்த வீட்டில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரிஞ்சு கூட அவங்க இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே அங்கே மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. சியா, உங்களுடைய மனசும் உங்களுடைய எண்ணங்களும் எனக்கு நல்லாவே புரியுது. இது சியா, நீங்கள் ஏதோ எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு எதுவுமே புரியல. அதனால எல்லாமே புரிஞ்சுக்கிட்டா இனிமே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பென்னியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க இருக்கிற அழகுடைய அம்மாவும் நீங்க எதுக்குமே கோவப்படாதீங்க, இங்க நடந்த விஷயத்துல இருந்து யாருமே வெளியில வராம இருக்காங்க, அந்த ஒரு விஷயத்த நினைச்சு எல்லாருமே குழப்பத்துல இருக்காங்க, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே சரியாயிடுங்க, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அழகுடைய அம்மாவும் சொல்லிடுறாங்க. உடனே இங்க அழகருமே, அப்பா இதுக்கு மேல எங்க பூங்குடிய நான் கஷ்டப்படுத்த மாட்டேன்ப்பா, உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன்,
அதுவும் இல்லாமல் உங்கள் மேலே நான் எப்படி பாசம் வச்சுக்கிட்டேனோ அதே மாதிரி நான் பூங்குடி மேலே வச்சுக்கிறேன்ப்பா. நான் பண்ணது தப்பு, அந்த பண்ண தப்புக்கு நான் பிராச்சித்தம் தேடிக்கணும். அதுவும் இல்லாமல் நான் பண்ண தப்புக்கு இதை தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஆடிச்சு. இதுக்கு மேலே இந்த வாழ்க்கையை மாற்றுறதுக்கான எந்த ஒரு சக்தியும் என்கிட்ட இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு வாக்கை மீறி நான் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஊர்லேயுமே எனக்கு ஒரு வாக்குமே கொடுத்துருக்காங்க. அங்கே பூங்குடியை நான் எந்த ஒரு கஷ்டமும் படுத்தக்கூடாது, அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நான் மீறணும்னா எங்கள் ஊர் முன்னாடி நீங்கள் அசிங்கப்பட்டு நிற்கிறத என்னால் பார்க்க முடியாதுப்பா. நான் பார்த்துக்கிறேன்ப்பா, மறுபடியும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே உள்ளேயுமே போயிட்டாங்க. உடனே இங்கே அழகருமே உள்ளே போனதும் பூங்குடியை பார்த்து, டேய் ஏண்டி இந்த வீட்டில் நல்லா இருந்த வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கி விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடிக்கிட்ட சொல்லவும், என்னடா என்ன டீ போட்டு பேசிக்கிட்டு இருக்க, என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துன அவங்கள போய் கேட்காம நீ என்ன கேட்டுட்டு இருக்க, நான் என்னமோ உங்ககிட்ட பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு படிக்கிறது பிடிச்சிருக்கு, அதனால நான் படிக்க இன்னைக்கு இன்ஸ்டிடியூட் போயிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பினேன். ஆனால் அப்படி இருக்கிறப்ப என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தி அவங்க ரூமை சாத்திக்கிட்டாங்கன்னா எனக்கு என்ன வந்துச்சு. அதுவும் இல்லாமல் அவங்க சாத்தினதுக்காக நான் ஒரு நியாயம் கேட்டேன், எனக்கு நியாயமும் கிடைச்சிருக்கு. இது மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் என்கிட்ட எதுவுமே பேசாத. இங்கே பாடுறா, என்னை மறுபடியும் டீ போட்டு கூப்பிட்டேன்னா நானுமே டா தான் போட்டு கொடுவேன், நீ டாடான்னா டிடின்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழகர் சொல்லவும் மாற்றி அன்னைக்கு மாதிரியே பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. உடனே இங்கே அழகருமே, இங்கே பாரு, நான் உங்ககிட்ட பேசவே போகிறது கிடையாது, நீ எதுக்காக நீ என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க, நான் உங்ககிட்ட பேசணும்னா பிரச்சனை தான் நடக்குது, நான் உங்ககிட்ட பேசவே போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே சொல்லிடுறாங்க. பூங்குடியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே பூங்குடி ஒரு சைடு படுக்கவும் அழகர் ஒரு சைடு படுக்கவும் ஒரே சைடில் திரும்பி படுத்துக்கிட்டு இருக்காங்க கட்டலான. உடனே இங்கே பூங்குடியுமே பார்த்துட்டு, இங்கே பாருடா என்கிட்ட நான் திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்க, நீ அப்படிக்க திரும்படா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே இங்கே அழகருமே, இங்கே பாருடி என்ன நீ பார்க்காத, நீ அப்படிக்க வேணா திரும்பிக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழகருமே திரும்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே மாயாண்டியுமே அங்கே அழகுடைய அம்மா கிட்ட போயிட்டு, என்னம்மா இங்கே இப்படிலாம் நடக்குது, நான் இவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்த நினச்சி எனக்குமே ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த விஷயம் நடக்கவே கூடாதுன்னு நினச்சினோம், அந்த விஷயமெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே எங்கள் மஞ்சள் மேலே நம்ம ஃபேமிலி மேலே பயங்கர கோபமாக இருக்கான். இந்த மாதிரி ஒரு டைமில் இப்படி ஒரு விஷயத்த இங்கே நந்தினி எங்கள் அம்மா பண்ணியிருக்கக்கூடாது. இந்த விஷயம் இங்கே மஞ்சமலைக்கோ இல்லை வீட்டில் இருக்க ஆளுங்களுக்கோ தெரிஞ்சிச்சுன்னா அவங்க சும்மாவை விடுவாங்க. அதுவும் இல்லாமல் நம்மளை ரொம்பவே அசிங்கப்படுத்திட மாட்டாங்க. அதனால தான் நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருந்தேன், இந்த அழகர் பயலுக்கு நான் முன்னாடியே சொன்னேன், இப்படி ஒரு பிரச்சனைலாம் மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை நான் சென்னைக்குமே அனுப்பிச்சு விட்டேன். ஆமாம், அவன் எதுவுமே கேட்காம அவன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணி அவனுக்கே ஒரு சூனியை வச்சுக்கிட்டு இப்போ என்கிட்ட இப்படி ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? நான் பேசின விஷயம் எதனா தப்பாக எதுவும் உனக்கு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியுமே அழகருடைய அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே அவங்க அம்மாவுமே, நீங்கள் பண்ணதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீங்களுமே எந்த ஒரு இஷ்யூஸும் நடக்கக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே பண்ணீங்க. அதுவுமே எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் இங்கே அழகர் பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அதுவும் இல்லாமல் மறுபடியும் அவன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சி கூட பார்க்கல. ஆனால் ஊர் முன்னாடி பொது மன்னிப்பு கேட்குற போது நான் எவ்வளோ அசிங்கி கூனி குறுக்கி நின்ட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்களோ என்னவோ தெரியல. என்னதான் இருந்தாலும் நீங்கள் நினச்ச மாதிரியே இங்கே பேச்சு விடியமாக பூங்குடியை கட்டிக்கிட்டான் அழகர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தோஷமாக கூட இருந்திருக்கும் அப்படின்னு மாதிரியுமே அங்கே அழகுடைய அம்மா கேட்கவும், உடனே இங்கே அவங்களுடைய அப்பா மாயாண்டியுமே அங்கே அழகுடைய அம்மா கிட்ட, இங்கே பாருமா, எனக்கு ஒரு வகையில் சந்தோஷமாக தான் இருந்துச்சு, நான் இல்லை நல்லா சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த பிரச்சனை நடந்ததுக்கு எனக்கு காரணம், நான் இங்கே பூங்குடியை அழகருக்கு கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு இந்த விஷயத்த பண்ண மாதிரிலாம் நீ பேசாதம்மா. எனக்கு இந்த விஷயம் நடக்கக்கூடாது, மஞ்சமலை வீட்லேயும் நம்மளுக்கும் எந்த ஒரு ஒட்டும் உறவு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் நான் இப்படி பண்ணேன். ஆனால் கடைசியில் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சி நான் சொல்லு அப்படின்னு மாதிரியுமே மாயாண்டி சொல்லிடுறாங்க. உடனே அங்கே இருக்கிற அழகருமே உள்ள உக்காந்துக்கிட்டு, இவளால் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, இவளை இந்த வீட்டுக்குள்ள முதல்ல துரத்தணும், அதுவும் இல்லாமல் கரெக்டான ஒரு விஷயத்த வச்சு இந்த வீட்டை விட்டு நம்ம அவளை துரத்தணும். ஏன்னா அந்த வீட்டில் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். இவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னா எல்லா ஒரு பிரச்சனையுமே முடிஞ்சிடும். அதுவும் இல்லாமல் இவளை இந்த வீட்டை விட்டு துரத்துனா இவ ஒரு பிரச்சனை பண்ணுறது என்ன, அவங்க அப்பா வேற நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு
அவங்க அப்பா வேற ஒரு பிரச்சனை பண்ணுவார். எனக்கு ரொம்பவே குழப்பமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் அப்பா வேற ஏமலை தான் கோவப்படுறாங்க. இந்த வீட்டில் யார் தப்பு பண்ணாலையும் அவங்கள கேட்காம என்ன மட்டும் நினச்சி என்ன மட்டும் யோசிச்சு என் மேலே இவ்வளோ பெரிய கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் நான் தான் எல்லாருக்கிட்டையும் அசிங்கப்பட்டுக்கிட்டு அவமானப்பட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். இனிமே யாருக்கிட்டையுமே எந்த ஒரு பிரச்சனையுமே போகக்கூடாது. நம்ம கடைசியில் என்னுடைய வாழ்க்கை இங்கே பூங்கொடி கூட தான் சொல்லிட்டு நிர்மாணம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்க போகிறது கிடையாது. அது இல்லாமல் நான் எந்த ஒரு விஷயமும் பண்ண போகிறது கிடையாது. நான் பண்ண தப்பு மிகப்பெரிய ஒரு தப்பு. இவளை கடத்தி கொண்டு போய் ஒரு ரூமில் அடைச்சி வச்சது தான். இவளை நான் கடத்தாமல் விட்டுருக்கணும். அவள் அந்த வயசு மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி போயிருக்கணும். அந்த கிழவனை கல்யாணம் பண்ணி போயிட்டு அவள் கஷ்டப்படுத்த வந்திருக்கணும். அப்போ தான் இவளுக்கு எல்லா கஷ்டமும் எல்லா வழியும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழகருமே யோசிச்சுக்கிறாங்க. உடனே இங்கே பெண்ணியுமே மாயாண்டிக்கிட்ட சரிங்க செய்யா, நான் வீட்டுக்கு கொஞ்சம் கிளம்புறேன். இன்றைக்கி ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தேன்னா ரொம்பவே டைம் ஆகிடும். நான் கிளம்புறேன் செய்யா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பெண்ணியுமே கிளம்பிடுறாங்க. உடனே மாயாண்டியும் போய் படுத்து தூங்கிடவும் உடனே உக்காந்துக்கிட்டு இங்கே அழகுடைய அம்மாவும் யோசிச்சுக்கிட்டுமே இருக்காங்க. அழகுடைய லைஃப் இப்படி ஆயிடுச்சு, இவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் இவனுடைய வாழ்க்கை இப்படி ஆகிட்டு கேள்விக்குறியாக நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னுடைய பையன் என் கண்ணு முன்னாடி சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் எந்த வீட்டுக்கு நம்மளுக்கும் சம்மதம் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோமோ அந்த வீட்டிலேயே பொண்ணு எடுத்து இப்போ இந்த வீட்டுக்குள்ளே அந்த பொண்ணு நம்மளை அசிங்கப்படுத்தணும் இல்லை அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பேசிக்கிட்டு இருக்கா. இந்த ஒரு விஷயத்த யோசிச்சு நான் என்னதான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு மாதிரியுமே அங்கே அழகுடைய அம்மாவும் படுத்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு பூங்குடியும் ஐயோ இந்த வீட்டில் நான் யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாது, அதுவும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த வீட்டில் யாருமே என் படிப்புக்கு குறுக்க வரக்கூடாது. அப்படி வரக்கூடாதுன்னா நம்ம எல்லாருக்கும் நம்ம ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடியுமே யோசிச்சுக்கிறாங்க. உடனே மார்னிங் வெடிஞ்சிருது. உடனே எங்கள் அழகர் முன்னாடி எழுந்துடுறாரு. அழகர் எழுந்த உடனே பூங்குடி மூஞ்சில் முழிக்கவும் ஐயோ இவ மூஞ்சில் வேற முழிச்சிட்டேனே, இன்னைக்கு நாள் நல்லா போதா இல்லை கெட்ட நாளா போதான்னு சொல்லிட்டு தெரியலையே, இவன் மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். இவன் மூஞ்சில் முழிச்சுட்டேனா இன்னைக்கு நாள் போன மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழகருமே கிளம்பிடுறாங்க. உடனே எங்கள் பூங்குடிக்குமே இன்றைக்கி இன்ஸ்டிடியூட்டில் 2வது எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டைம் ஆகிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருக்காங்க. உடனே டக்குன்னு குளிச்சுட்டு அங்கே ரெடி ஆகிட்டு இருக்க. உடனே தேனுமே அண்ணி உங்களுக்கு காஃபி வேணும் அண்ணி, நான் போட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபியுமே போட்டுட்டு கொடுக்குறாங்க. உடனே எங்கள் தேனை பார்த்து ஏம்மா நீ என்னை மட்டும் நீ இப்படி ரொம்பவே பாசம் பொழியிற, அதுவும் இல்லாமல் நான் அந்த வீட்டுக்குள்ளே உங்களை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், உங்களை கஷ்டப்படணும்னு நினச்சி தான் நான் அங்கே வந்திருக்கேன், அதுவும் இல்லாமல் உங்கள் முன்னாடி நான் சொல்லிட்டேன், அப்படி இருந்தும் நீ ஏன் இப்படி என்ன விழுந்து கவனிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தேனுக்கிட்ட பூங்கொடி கேட்கவும் உடனே இதை பார்த்த தேனுமே என்ன நீ இப்படிலாம் பேசிட்டீங்க, நீங்கள் எந்த ஒரு நோக்கத்துலனே வாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆளே கிடையாது. நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த வீட்டுக்கு மருமரங்களை தான் வந்திருக்கீங்க, உங்களை எப்படி பார்த்துக்கணுமோ அதை நாங்கள் பார்த்துப்போம். ஆனால் நீங்கள் பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் ஆளே கிடையாது, அதுக்கு எதுக்கு நாங்கள் பயப்படணும்? நீங்கள் நினச்ச விஷயம் நீங்கள் யோசிச்ச விஷயம் எல்லாமே நீங்கள் இங்கே பண்ணுங்கள், எங்களை அசிங்கப்படுத்துங்க, நாங்கள் பண்ண தப்பை இந்த ஊருக்கு தெரிவிங்க, அப்படி எந்த ஒரு தப்பும் பண்ண மாதிரி. உடனே மறுபடியும் இன்ஸ்டிடியூட்டில் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பூங்குடியுமே கிளம்பிடுறாங்க. உடனே அதுக்காக இங்கே தேனுமே பூங்குடி கூட ரொம்பவே டச்சிலையுமே இருக்காங்க. என்னதான் இருந்தாலையும் இங்கே அவங்களுடைய அண்ணனுடைய ஒய்ஃப் அப்படின்றதுனால அண்ணின்ற ஒரு மரியாதையை விட்டு கொடுக்காம அவங்க நல்லாவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் அவங்க இந்த வீட்டில் எல்லாரையுமே பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்தாலையும் அவங்களுக்கு அவங்க அண்ணி மேலே பாசமாக தான் இருக்காங்க. அந்த வீட்டுக்கு என்ன நோக்கத்தோடு வந்தாங்களோ கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கவங்கள புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு விஷயத்த பண்ணாமல் அந்த ஒரு பகையை வாங்காமல் அழகர் கூட சேர்ந்து வாழ தான் போகிறாங்க. அது நடக்க தான் போகுது. கண்டிப்பாக இங்கே மஞ்சமலை என்ன ஒரு நோக்கத்தோட எங்கள் பூங்கொடியை அமுச்சு விட்டுருந்தாலையும் அந்த மஞ்சமலையையும் அழகரையும் வீட்டில் இருக்க அழகருடைய அம்மாவையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு வீட்டுடைய ஃபேமிலியோட நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ தான் போகிறாங்க. அந்த ஒரு விஷயம் நடக்க தான் போகுது. ஆனால் ராசாத்தியுமே அந்த வீட்டுக்கு போன பூங்கொடி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு அந்த வீட்டுக்குள்ளே எதனா ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும், அவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க.
கடைசியில் இங்கே அந்த வீட்டுக்குள்ளே அங்கே மஞ்சமாளுடைய தங்கச்சின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்களே தவிர மற்றபடி இங்கே மஞ்சமலை நல்லா இருக்கணும், அவங்களுடைய பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராசாத்தி எப்போவுமே நினச்சதுமே கிடையாது. ஏன்னா இங்கே ராசாத்திக்கு அவங்க நல்லா இருந்தால் அதுவே போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருக்காங்க தவிர அங்கே அண்ணன் நல்லா இருக்கட்டும், அண்ணனுடைய பொண்ணு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே நினச்சதும் கிடையாது. ஏன்னா அந்த குடிகார மாப்பிள்ளையை, அந்த வயசான மாப்பிள்ளையை வந்து பார்த்ததே எங்கள் ராசாத்தி தான். அது இல்லாமல் அந்த மாப்பிள்ளையை பார்த்ததும் இல்லாமல் அந்த மாப்பிள்ளைக்கிட்ட 5 லட்சம்னு சொல்லிட்டு கமிஷனும் வாங்கி இந்த கல்யாணத்தை நாங்கள் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ற ஒரு வாக்குமே கொடுத்து அவங்கள வந்து ஒரு பைத்திய ஒரு நிலைக்கு அமுச்சு விட்டுட்டாங்க. ஆனால் அந்த மாப்பிள்ளை இப்போ கூட அந்த பூங்குடியை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பூங்குடியை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு கிடைச்ச அந்த பூங்குடியை நான் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன், பூங்குடியை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ரொம்பவே ஒரு ஆர்வத்தோடையும் கோவத்தோடையுமே இருக்காங்க. கடைசியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுக்காமலே பைத்திய மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.